வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானம் என்பதிலே நாம் 12 பாவங்களில் 10ஆம் பாவம் வரை நாம் சென்ற வாரம் விளக்கியிருந்தோம். 9 கோள்கள், 12 பாவங்கள். கோள்களினுடைய குணாதிசயங்கள், 12 பாவங்களுடைய குணாதிசயங்கள். சரி, இப்போ 11ஆம் பாவம் என்பது இது ஒரு உயர்ந்த பாவம் என்று சொல்லலாம். 12 பாவங்களில் 12 என்பதுதான் உச்சகட்டமான பாவமாக இருந்தாலும், நாம் இதை அகம் சார்ந்த பாவங்கள், புறம் சார்ந்த பாவங்கள் என்று 2ஆக பிரித்திருக்கிறோம். இதில் அகம் சார்ந்த பாவங்களில் ஒரு உயர்ந்த நிலை பாவம் என்பது 11ஆம் பாவம் ஆகும். அது 12ஆம் பாவம் என்பது புறம் சார்ந்த பாவங்களில் வருகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், புறம் என்பது ஒரு அளவில் வளர்ந்து வளர 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 அது என்ன ஆகும் என்று சொன்னால், அளவு முறை மீற மீற துன்பம் என்ற அடிப்படையிலே அது கீழ்நோக்கி வாழ்க்கையை இழுத்துச் செல்லும். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, புறம் என்பது ஒரு தேவையின் அளவில் வளர்ந்து தேவையின் அளவில் நின்று கொண்டிருந்தால் அது வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் என்ற நமது வேதாத்திரிய தத்துவம் என்பது இங்கு ஜோதிடத்தின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. இது இந்த ஒற்றைப்படை, இரட்டைப்படை என்பதை அகம் புறம் என்று பிரித்து உணரக்கூடிய அந்த ஜோதிட முறையில்தான் இதை நாம் உணர முடிகிறது. சாதாரணமாக இவ்வாறு ஜோதிடத்தில் பெரும்பாலான ஜோதிடர்கள் இதை பார்ப்பதில்லை. அகம் புறம் என்று பிரித்து பார்ப்பது இல்லை. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை என்பது அகம் புறம் என்று 2ஆகத்தான் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். சரி, இப்போ அந்த புறம் என்பது நம்ம சொல்லியிருக்கோம். புற வாழ்க்கை என்பது எதற்காக என்றால் அக வாழ்க்கை வாழ்வதற்காக என்று நாம தமிழானந்த யோகத்துல அடிக்கடி நம்ம சொல்வது உண்டு. புற வாழ்க்கையை அக வாழ்க்கை என்பது புற வாழ்க்கைக்காக என்று ஆன்மீகம் பேசினால்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆன்மீகம் என்றே அதை அங்கீகாரம் செய்கிறார்கள். அப்போ அகம் என்பதை வைத்துக்கொண்டு புறத்தை மேம்படுத்திக் கொள்தல் என்ற ஆன்மீகம் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய அன்பர்கள் அங்கு கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் இதை கேட்கறதுக்கெல்லாம் ஆள் வர்றதில்லை. ஏன்னா நாம புற வாழ்க்கை என்பதை அக வாழ்க்கை வாழ்வதற்காகன்னு சொல்லி. அப்ப இப்படி ஒரு கேடுகட்ட சமுதாயத்தில் நாம் இப்பொழுது ஆன்மீகம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகங்கள் எப்படி அமையும் என்று சொன்னால், எல்லா பாவங்களும் 6, 8, 12 என்ற அடிப்படையில் தான் அமையப் போகிறது. அப்படியான வாழ்க்கை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் என்பதை அறிந்து கொள்ளும் போது
இப்பொழுது என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமது குழந்தைகளுடைய ஜாதகம் அமையும் என்பதை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது புரியும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு அதனுடைய ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையான்னு அமையிறது. அதுக்காக நாம நேரத்தை தேர்ந்தெடுத்து நாம் என்ன பண்ணுவோம், சிசேரியன் பண்ணி அந்த நேரத்தில் எடுத்து விடுவோம். எடுத்து நல்ல ஜாதகமா இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையை பெற்று விடுவோம். நீ இறைவனை விட பெரிய இறைவனோ, எவ்வளவு பெரிய அகங்காரம் என்று பாருங்கள். அப்ப இந்த ஜோதிடம் ஜாதகம் என்றால் என்ன என்ற பேசிக் அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மனிதர்கள். இவர்களுக்கு நேரம் குறித்து கொடுத்து அதற்கும் பணம் வாங்குகிறார்களே ஜோதிடர்கள், அவர்கள் அறிவே இல்லாத ஜோதிடர்கள் என்றுதான் சொல்ல முடியும். அப்ப இந்த ஜோதிடத்தின் அடிப்படை கருத்தை அங்கு மாறிவிடுகிறது. ஒரு தாய் தந்தையர் அவரவர் வாழ்க்கையில் செய்து பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கர்ம வினை பதிவின் தொகுப்பினுடைய பிரதி என்ற காப்பி, ஜெராக்ஸ் காப்பி என்பதுதான் பிறந்த குழந்தையின் ஜாதகமாக இருக்கிறது என்ற அடிப்படை தத்துவம் தெரியாமல் ஜோதிடத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஜோதிடத்தில் இந்த திசையில் இப்படி கஷ்டம் வருகிறது, இந்த பாவம் இப்படி கஷ்டமான பாவமாக தொடர்பு கொண்டு இருக்கிறது, ஏன் விதி என்று சொல்கிறார்கள். விதி எங்கிருந்து நிர்ணயிக்கப்படுகிறது? பிறக்கும் போது பெற்றோர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது, பிறந்த பிறகு அவரவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல அந்த கர்மவினை தத்துவமும் செயல்வினை தத்துவமும் ஒன்றிணைந்து அது அலையியக்க தத்துவத்தின் மூலமாக காந்த தத்துவமாக வெளிப்படுவதுதான் ஜோதிடம், ஜாதகம். அப்ப இந்த 4 தத்துவம் தெரிந்தவர்கள் ஜோதிடர்களாக இருந்தால் ஜோதிடத்தை பற்றிய உண்மை அவர்கள் தெரிந்தவர்கள். அல்லது இந்த 4 தத்துவம் தெரிந்தவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரெண்டும் இல்லாம ஜோதிட விதிகளை மட்டும் படித்துக்கொண்டு ஜோதிடம் பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய உண்மை விளங்குவது இல்லை. சரி, அப்ப இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? புற வாழ்க்கை என்பது அக வாழ்க்கை வாழ்வதற்கு. சரி, அக வாழ்க்கை என்பதில் உயர்ந்து 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 ஒரு உயர்வு நிலை வரை செல்ல வேண்டும். ஆனால் புற வாழ்க்கையில் உயர 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 என்னாயிரும்? அக வாழ்க்கை கெட்டுவிடும், புறத்தில் துன்பம் பெருகிவிடும். இப்ப இதை நம்ம நிரூபித்து காட்டிவிட்டோம். எப்படி? புறத்தில் 2, 4 என்பது தேக்கம், 6 என்பது அதிகமான தேக்கம், நோய், கடன் பிரச்சனை, 8 என்பது அதீதமான பிரச்சனை. இறங்கிருச்சா? 2லிருந்து 4 ஏறினது 6க்கு போய் 8ல கீழே இறங்கி 12 கீழே போய் நிற்குது. துண்டித்தல் என்ற வேலைக்கு போய்விடுது. ஆனால் ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 என்று அதனுடைய கிராஃப் மேல் நோக்கியே சென்று அந்த 11ஆம் பாவம் என்பது ஒரு உச்சமான ஒரு நிலையை சென்று அடைகிறது. அதனால இந்த 11ஆம் பாவத்துக்கு என்ன சொல்லலாம் என்று சொன்னால், வாழ்க்கையில் முழு திருப்தி அடையக்கூடிய பாவம் என்பது 11ஆம் பாவம். இப்ப ஜாதகத்துல போட்டுட்டோம், 12 பாவங்களையும் 11ன்னே வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் எதிலும் திருப்தி அடையவே மாட்டார். நிறைய பாவங்கள் 11ஆம் பாவமாக இருந்தது என்று சொன்னால், 11 தொடர்பு இருந்தது என்று சொன்னால், அவர் எதிலும் திருப்தி அடைவார், முழுமையான திருப்தி அடைவார். அப்ப சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 10 இருக்கும். ஆனால் அவருக்கு பதவி கிடைக்கும், பெருமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எவ்வளவு கிடைத்தாலும் அவர் திருப்தி அடைய மாட்டார். அதற்கு மேல் இன்னும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்ப 11 என்பது வேணுமா, 10 வேணுமா?
இந்த முழு திருப்தி அடைவதற்காகத்தானே இன்னும் வேண்டும். ஆனால் 11 இல்லை என்று சொன்னால் அது அடையவே அடையாது. எத்தனை நாட்டை பிடித்தாலும் திருப்தி அடையாமல் இருப்பார். அவர் 6 பற்றி என்ற தொடர்பில் இருப்பார். ஆனால் 11 என்பது முழுமையான திருப்தி. லக்கினத்துக்கு, லக்கினம் என்றால் ஆன்மா. லக்கினம் என்பதை உயிர், ஆன்மா என்று சொல்லுகிறோம். 3ஆம் பாவம் மனம் என்று சொல்கிறோம். 5 என்பது மனதின் மூலமாக இயற்கை சார்ந்த ரசனைகளிலிருந்து எல்லா வகையான ரசித்தல் உணர்வுகள் எல்லாம் 5ஆம் பாவம். 7ஆம் பாவம் சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியது. 9ஆம் பாவம் என்பது தானம், தர்மம், ஈகை என்று கர்ம வினைகள் எல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு புண்ணியத்துக்கான பாவமாக மாறுகிறது. 11ஆம் பாவம் ஞானம் என்ற ஒரு நிலையை அடையக்கூடிய பாவம். இப்ப 11ஆம் பாவத்தை வெற்றி பாவம் என்றும் சொல்லலாம். நாம் பொதுவாக வெற்றி பாவம் என்று எதை சொல்லுவோம்? 6ஆம் பாவம் தான் வெற்றி பாவம் என்று பொதுவாக ஜாதகத்தில் சொல்லுவார்கள். வெற்றி ஸ்தானம் என்றால் 6. 6 என்பது எப்படிப்பட்ட வெற்றி? பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது, பிறரை அழித்து இவர் வெற்றி பெறுவது என்பது 6ஆம் பாவமாக இருக்கு. அப்ப அதனாலதான் அந்த பொருள் நிலையில வரக்கூடியது எல்லாமே 6ஆம் பாவம். ஏன்? பிறரிடமிருந்து தான் பெற வேண்டும். இன்னொருத்தர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற வேண்டும். இப்ப கூட நான் சொன்னேன், நிறைய ஆன்மீக இயக்கங்கள், அதிலும் நமது வேதாத்திரிய இயக்கத்திலும் ஒரு இயக்கம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலிடம் நமக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டால் அது கொடுக்கும். இப்படிதான் நிறைய சொல்றாங்க. அந்த ஈர்ப்பு விதி. அப்ப இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நம்ம கேட்கறது எதிர் புறத்தில் கேட்பதெல்லாம் கொடுக்கும் என்று மகரிஷி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். இறைவன் என்பவன் எல்லா வளங்களையும் இந்த பூமியில் கொடுத்துவிட்டு தன்னிடம் எதுவுமே இல்லாத ஒரு எம்டியாக, அதாவது இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறன்னு சொல்லுவாங்க, பாப்பர் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடியவன் தான் இறைவன் என்று சொல்வார். அவனிடம் போய் நான் அந்த பிரபஞ்ச சக்தியிடம் கேட்டால் கொடுக்கும் என்று சொல்கிறார்களே. இப்படி சொல்லிக்கொண்டு ஆன்மீகம் என்று, ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 15,000 20,000 வாங்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி நாம் பொருளாதாரத்தில் மேலே வருவது என்று. அப்ப அதை வேதாத்திரியத்தை நான் உலகத்துக்கு எடுத்து சொல்கிறேன் என்றும் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ பிரபஞ்சத்திடம் ஒன்றுமில்லையே, அது எப்படி கொடுக்கும் என்று கேட்டால், இந்த உலகத்தில் தானே இருக்கிறது அத்தனை வளங்களும். அதை யாரோ ஒருவர் எடுத்து வைத்திருக்கிறார் அல்லவா? அவரிடமிருந்து அதை பிடுங்கி உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி, இறை சக்தியை பயன்படுத்தி தியானத்தின் மூலமாக புறப்பொருளை பெறுபவர்கள் அனைவரும் எப்படி பெற முடியும் என்று சொன்னால், இன்னொருவருடைய வீழ்ச்சியை அங்கிருந்து தான் பெற முடியும். அப்ப அந்த பிரபஞ்ச சக்தி ஒருத்தருக்கு எடுத்து உங்களுக்கு அதை கொடுக்குது. அப்படிதான் கொடுக்க முடியும். அப்ப அங்க என்ன ஆகும்? அது 6ஆம் பாவ வெற்றியாகத்தான் மாறும். 11ஆம் பாவ வெற்றி என்பது என்ன? தன்னிடம் இருப்பதையெல்லாம் இழந்து, தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்தையும் இழந்து, அதிலிருந்து விடுதலை பெற்று நாம் 11ஆம் பாவத்தில் அடையக்கூடிய வெற்றி என்பதுதான் ஞானம். அப்ப இந்த அகம் என்று சொல்லக்கூடிய ஒற்றைப்படை பாவங்களில் வெற்றி பாவம் என்பது 11ஆம் பாவம், புறம் என்பதில் வெற்றி பாவம் என்பது 6ஆம் பாவம். அப்ப 6ஆம் பாவத்துல வெற்றி கிடைக்கும். ஆனால் அதுல யாரை வீழ்த்தினோமோ அவர்களுடைய அந்த கர்மவினையும் அவர்களுடைய வருத்த அலையும் இவர்களுக்கு நோயாகவும் வாழ்க்கை பிரச்சனையாகவும் மலர்ந்து 8 என்ற பாவமாக மாறிவிடும். அப்ப
இதுல பொருள் வரும்போது மட்டும் வெற்றின்னு இல்லை, புகழ் வரும்போதும் இந்த 6ஆம் பாவத்துல வெற்றி இருக்கிறது. இந்த புகழ்ல 2 புகழ் இருக்கு. அதாவது நீங்கள் சேவை செய்து தொண்டு செய்து உங்களுக்கு வரக்கூடிய புகழ் என்பது 11ஆம் பாவமாக மாறும். ஆனால் போட்டியின் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறீர்களே, இன்னைக்கெல்லாம் எல்லாமே போட்டி, கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. ஒரு பள்ளி கல்லூரிகளில் கூட பள்ளிக்கு பள்ளி போட்டி, யோகாசன போட்டி, எல்லாத்துலேயுமே போட்டி போட்டு கப்பு வாங்குறாங்க. முதல் பரிசு, 2ஆம் பரிசு. அது இன்னொருவரை வீழ்த்தி வெற்றி பெறுவது. அதே கல்வியில மார்க் வாங்குறது, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன், அது 6ஆம் பாவ வெற்றி தான். அப்ப இந்த அகம் சார்ந்ததில் கூட 6ஆம் பாவ வெற்றி இருக்கிறது. இது 6ஆம் பாவம் என்பது புறத்தில் இருக்கக்கூடிய வெற்றி தானே என்று சொல்லலாம். இல்லை, 6ஆம் பாவத்தில் புகழ் என்பதின் அடிப்படையிலே அங்க என்ன ஆகிறது, அகம் சார்ந்ததில் புகழை விரும்பினீர்கள் என்று சொன்னால் அது 6ஆம் பாவ வெற்றி. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், நீங்க ஆன்மீகத்தில் நீங்க சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அதில் புகழ் என்பதற்காக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது 6ஆம் பாவ வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர 11ஆம் பாவ வெற்றியாக இருக்காது என்பதையும் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப 11ஆம் பாவ வெற்றி என்பது முழுமையான திருப்தி, கர்ம வினைகள் எல்லாம் கலைந்து அந்த கருமையம் தூய்மை அடையக்கூடிய ஒரு ஒரு புனிதமான நிலை என்பதுதான் 11. அப்ப 11ஆம் பாவம் எவ்வளவு உயர்ந்த பாவம் என்று பாருங்கள். ஆனா சாதாரணமா என்ன சொல்லிடுவாங்க ஜோதிடத்துல, 11 லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி லாபஸ்தானம்னா என்ன லாபம்? புறத்தில் இருக்கக்கூடிய பொருளில் லாபம் என்பதை 11ஆம் பாவம்னு எடுத்துக்கிறதா? இப்போ 10ஆம் பாவம் தொழில்னு சொல்றோம். 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் லாபம் நிறைய வருமா அப்படின்னா, வருகிற லாபத்தில் திருப்தி அடைந்து இருப்பார், அப்படிதான் சொல்லணும். என்ன வருமானம் வருதோ அதுல திருப்தி இருப்பார் அவரு. அப்ப லாபஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல திருப்தி அடைந்து இருக்கக்கூடியது. நீங்க எவ்வளவு திருப்தி அடையல அப்படின்னு சொன்னோம்னா அது அதுக்கு மேல வந்தாலும் திருப்தி அடையாது. ஆனால் இங்கே 11 என்பது எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப லக்னத்துக்கு இது 200% நன்மையை கொடுக்கக்கூடிய பாவம். சரி, பொதுவாக ஜோதிடத்திலே அகத்துக்கு எப்படி இருக்கு, புறத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு 2ஐயும் பார்ப்போம் இல்லையா? அப்ப லக்னத்துக்கு எப்படி இருக்கிறது ஒன்று, இன்னொன்னு புறத்துல அப்படின்னு சொன்னா 2ஆம் பாவத்துக்கு எப்படி இருக்கு, 2ஆம் பாவத்துக்கு இந்த பாவம் 11ஆம் பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் 2லிருந்து 11 அப்படின்னா அது எத்தனாவதா வரும்? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அதுல இருந்து பார்க்கும்போது 10ஆம் பாவமாக வரும். அப்ப என்ன ஆகும்? ஒரு பாவத்திற்கு 10ஆம் பாவம் என்பது 70% நன்மையை கொடுத்து 30% தீமையை கொடுக்கக்கூடியது என்று நம்ம பார்த்திருக்கிறோம். 4ஆம் பாவம் என்பது 30% நன்மையை கொடுத்து 70% தீமையை கொடுக்கும். 10 அப்படிங்கிறது 70% நன்மையை கொடுத்து 30% தீமையை கொடுக்கும். அப்ப இந்த 2ஆம் பாவத்துக்கு இது 70% நன்மையாக இருக்கிறது, லக்கினத்துக்கு 200% நன்மையாக இருக்கிறது. அப்ப மொத்தம் இந்த 11ஆம் பாவம் என்பது மொத்தத்துல பார்த்தோம்னா 270% நன்மையான பாவம் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில் 2ஆம் பாவத்துக்கு இந்த 11ஆம் பாவம் என்ன வரும்? 2ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தேவைக்கு வேண்டிய பணம் எப்பொழுதும் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், நிறைவாக வந்து கொண்டு இருக்கும். தேவை எப்பொழுதும் நிறைவேற்றப்படும். அப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும். சரி, இப்போ இந்த 11ஆம் பாவம் என்னென்ன உறுப்புகளை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு பார்ப்போம். முழங்கால்கள், கீழே வந்துட்டோம், 12ஆம் பாவத்துக்கு போகும்போது பாதம்னு வந்துடுவோம். அப்ப முழங்கால்கள் அப்படிங்கிறது இந்த 11ஆம் பாவம். அதற்கடுத்து விட்டமின்கள் என்பது இந்த 11ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இன்னொன்று உடல் திறன், ஸ்டெமினான்னு சொல்லுவாங்க இல்லையா,
அது இந்த 11ஆம் பாவத்துல தான். எப்படி? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முழு திருப்தியாக இருக்கும் பொழுது ஸ்டெமினா கூடுமா குறையாதா? குறையுமா? அப்ப ஸ்டெமினா கூடும். பொதுவாக ஸ்டெமினா குறையுது என்னன்னம்னா, அங்க மனதுல திருப்தி இல்ல, மனதுல குழப்பம், பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஸ்டெமினா குறையும். இங்க அந்த முழு திருப்தி அப்படிங்கிறதுனால, இது உடல் திறன் கூடக்கூடியதாக ஸ்டெமினா அப்படிங்கிறது இந்த பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்ப இதுல புறத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, முழங்கால்கள் வைட்டமின்கள் அப்படிங்கலாம். அதாவது உடம்புல அந்த வைட்டமின் சத்து அப்படிங்கிற இடம் இந்த 11ஆம் பாவம் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு இது குறைவில்லாமல் இருக்கும் என்று சொல்கிறார். சரி, அப்புறம் இதுல மற்ற அகம் சார்ந்த பாவங்கள் தான் அதிகம். ஏன்னா இது அகம் சார்ந்த பாவத்தின் உச்ச பாவம் அல்லவா? அப்ப அகம் சார்ந்த பாவங்கள் என்ன? முதல்ல என்ன சொல்லணும்? திருப்தி. இதுதான் 11ஆம் பாகம். திருப்தி. அப்ப திருப்தி என்பதை வைத்து வெற்றி என்று சொல்கிறோம். இப்ப இது வெற்றியா திருப்தியா அப்படின்னு கேட்டா, முழு திருப்தி அடையும் போது அது வெற்றி தானே வாழ்க்கையில. ஆமாம். அப்ப அந்த ஆரம்ப வெற்றி அது திருப்தி அடையாத வெற்றி. இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிச்சிட்டாரு. அப்ப வெற்றி பெற்று விட்டார். அது முடிஞ்சிச்சா? அடுத்து ஸ்டேட் லெவல்லம்பாரு. அடுத்து நேஷனல் லெவல்லம்பாரு. அப்புறம் உலக அளவுலம்பாரு. எங்க போனாலும் ஒலிம்பிக்லயே அவர் ஜெயிச்சிட்டாலும், அடுத்த ஒலிம்பிக்லயும் நானே வரணும்னு நினைப்பாரு. திருப்திங்கிறதே வரவே வராது. எங்கேயாவது வந்திருக்கா? வரவே வராது. ஏன்? அது போட்டி போட்டு பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதில் நீங்கள் எந்த இடத்திலும் திருப்தி அடைய முடியாது. நீங்க அதனாலதான் இப்ப நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், எத்தனையோ பொருள்களை வாங்குறோம். இந்த புறப்பொருள்கள் நிலையான சுகத்தை தராது அப்படின்னு சொல்லியிருக்கோமே. ஏன்? ஏன் தராது? அது பிறரிடமிருந்து பெற்றது, பிறரை வீழ்த்தி பெற்றது. அதுல திருப்தி என்பது வரவே வராது. வராது. அப்ப அது கொஞ்ச நாளைக்கு திருப்தி குடுக்குற மாரி இருக்கும், குடுக்காது. அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில திருப்தி என்பது 11ஆம் பாவம். அபிலாசைகள், அபிலாசைகள்னா அடைய முடியாத ஆசைகள். இப்ப அதை அடைந்து விடுவார் என்று சொல்லலாமா? அடைந்து விடுவார். அப்படி நினைச்சாலும் அது நடந்துரும். ஏன்னா, இவரை பொறுத்தளவுல இந்த 11ஆம் பாவம் அதிகமாக பாவங்களில் இருந்தால், அவரு என்ன செய்வாரு? நடக்கக்கூடியதைத்தான் நினைப்பார். மகளிர் சொல்லுவாங்க, நினைப்பது நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு தலைப்பு சொல்லுவாங்க. எப்படி சாமி நினைப்பது நடக்கும்? அப்ப சொல்லுவாரு, அன்பர்களே, நினைத்தது நடக்கும் அல்ல, நினைப்பது நடக்கும். அப்படின்னா, நடக்கக்கூடியதைத்தான் நினைப்பார். அவர் நினைப்பாரு, நடந்துரும். அப்ப அவர் நினைச்சதெல்லாம் நடக்குது. அப்ப முழு திருப்தி அடைகிறது. அந்த மாதிரி அபிலாசைகள் அப்படிங்கிறது அந்த 11ஆம் பாவத்தில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. உற்சாகமாக இருப்பார். 11ஆம் பாவம்ங்கிறது உற்சாகம். அதாவது டல்லா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது அப்படிங்கிறது அப்படி அப்படி இல்ல. அதாவது சோர்ந்து போதல் என்பதிலிருந்து மாறி உற்சாகமாக இருத்தல் என்பது 11ஆம் பாவம். ஏன்னு கேட்டா, அது எல்லாமே அந்த திருப்தியை அடிப்படையாக கொண்டுதான் வருது இதுல. அதே மாதிரி முழுமையான அறிவு என்பது 11ஆம் பாவம். முழுமையான அறிவு. ஏன்? அதைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம். அப்ப ஞானம் என்ற நிலைக்கு போகும்போது இந்த சிற்றறிவு, பேரறிவின் நிலைக்கு சென்று விடுகிறது அல்லவா? அப்ப அதனாலதான் இதை முழுமையான அறிவு என்று சொல்லுகிறோம். முழு அறிவு. சரி. அதே போல இந்த 11ஆம் பாவம் என்பது குறிக்கோள் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கு. குறிக்கோள். குறிக்கோள்னா என்ன? நோக்கம். வாழ்வின் நோக்கம். வாழ்க்கையில் நாம் என்ன ஒரு நிலை அடைய வேண்டும் என்ற நோக்கம். அந்த மாதிரியான அந்த குறிக்கோளை அடையக்கூடியது என்பது 11ஆம் பாவம். அதே போல சுலபமான வெற்றி.
ஏன் அப்படி? இதுல போட்டி போட்டு வெற்றி பெறுவதில்லை. போட்டியே இல்லாமல் தானாக தன்னை வென்று இங்கு வெற்றி பெறுவது. அப்ப இது பிறரோடு போட்டி போடுவது அல்ல. அப்ப வெற்றி என்பது வெற்றி கிடைத்தால் சுலபமாக கிடைக்கும். 11ஆம் பாவம் இல்லைன்னா அந்த வெற்றி கிடைக்காது. 11ஆம் பாவம் இருந்துச்சுன்னா சுலபமாக வெற்றி கிடைக்கும். அப்ப ஞானம் என்பது சுலபமா கடினமா? இதை பார்க்கும்போது சுலபம் தான் தோணுது. சரி. நிகர லாபம் என்பதும் 11ஆம், அதனால லாபஸ்தானம் சொல்லுவாங்க. சரி. இந்த 11ஆம் பாவத்துல இன்னொன்னு என்ன வருதுன்னா, நீண்ட கால நண்பர்கள் அனைவரும் இந்த 11ஆம் பாவம். இந்த 11 லக்கினத்திலையும் இல்லை, பெரும்பாலும் இல்லைன்னா அவர்கள் வந்து யாரையுமே இந்த பழைய நண்பர்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்களோட தொடர்புலயே இருக்க மாட்டாங்க. இந்த 11 அதிகமா இருந்துச்சுன்னா, அவங்க சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சவங்க முதற்கொண்டு அந்த நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீண்டகால நண்பர்கள் என்பது 11ஆம் பாவம். நலம் விரும்பிகள் என்பது 11ஆம் பாவம். விசுவாசிகள் என்பது 11ஆம் பாவம். இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க. இந்த 11ஆம் பாவத்தில் இருப்பவர்கள் இது மாதிரி இருப்பாங்க. எப்படி? நலம் விரும்பிகளாக இருப்பார்கள், விசுவாசிகளாக இருப்பார்கள். 11ஆம் பாவம் உங்களுக்கு லக்கினத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் நிறைய இருப்பாங்க. உங்களது நலன் விரும்பிகள் உங்களோடு சேருவார்கள். அப்படி இருப்பார்கள். அப்ப 11ஆம் பாவம் என்பது ஒரு நல்ல நண்பர்களை, நீண்டகால நண்பர்களை, விசுவாசமான நண்பர்களை நம்மோடு இணைக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. சரி, இது எல்லாத்தையும் விட இந்த 11ஆம் பாவத்துல ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த 11ஆம் பாவம் என்பதுதான் நோயை பூரணமாக குணப்படுத்தக்கூடியது. ஒரு ஆஸ்பத்திரி போவாரு, பூரணமாக குணமாயி வெளியே வர்றாருன்னு சொன்னா 11ஆம் பாவம் இருக்கு. 11ஆம் பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா, அவர் குணமாய் வெளியே வருவாரு. திரும்பவும் ஆஸ்பத்திரி போக வேண்டி வரும். மெயின்டெனன்ஸ் இப்ப இன்னைக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. வெளியில வந்துட்டாரு. ஆனா அவர் லைஃப் லாங்கா என்ன பண்ணணும்? அந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது பூரண குணம் கிடையாது. ஒரு கிட்னி மாத்தி வைப்பாங்க. ஒரு ஆபரேஷன் சர்ஜரி பண்ணுவாங்க. இப்போ பூரண குணமடைஞ்சு வர்றது இல்ல. 11ஆம் பாவம் இருந்தால் பூரண குணமடைந்து வருவார். இது மருத்துவ குணம் வரும்போது இன்னும் மற்றதெல்லாம் பார்ப்போம். இது ஒரு கேரக்டர். இப்போ இதுல இந்த 11ஆம் பாவம் என்பது உயிர் சக்தியை சேமிக்கக்கூடிய ஒரு பாவம். அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஸ்டெமினா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு சொல்லலாம். இப்ப இன்னைக்கு நம்ம சாதாரணமா குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி நம்ம உடம்புல கல்லீரல் அதை சேர்த்து வைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? சதையில சேர்த்து வைக்கும், மசில்ஸ்ல சேர்த்து வைக்கும். இது இந்த 11ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது அதிகமா இருக்கும். எப்ப இங்க பற்றாக்குறையோ அது கிளைக்கோஜன் குளுக்கோஸா மாதிரி வெளியே வந்துடும். இந்த 11 இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அங்க அங்க சேமிப்பே இருக்காது. இப்ப இதே 11ஆம் பாவம் அதாவது 2 நாள் ஆர்வத்து புறம் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொண்டுருச்சுன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவாரு? பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலை பெற்று விடுவார். அந்த ஆற்றல் வந்துடும். ஆனால் அகத்துல இருக்கக்கூடிய உயிராற்றலை சேமிக்கக்கூடியது வராது. அப்ப 11 என்பது உயிராற்றல் சேமிப்பு. அது ஒற்றைப்படையாக இருந்தால், இரட்டைப்படையாக இருந்தால் பொருளாதார சேமிப்பாக மாறிவிடும். சரி. இன்னொன்னு 11ஆம் பாவம் அவரு வாழ்க்கையில எதை சாதித்து விட்டு எதை விட்டு விட்டு சென்றார் என்பதை காட்டும். ஒரு உதாரணத்துக்குன்னா, இப்ப 11ஆம் பாவம் 4 தொடர்பு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணுவாரு? அவர் காலத்துல வந்து கொஞ்சம் சொத்தை வந்து அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் போவார். 11ஆம் பாவம் 10ன்னு சொன்னோம்னா, அவர் ஒரு தொழிலை நடத்தி அந்த தொழிலை கொடுத்துட்டு தான் அவர் போவார். இது மாதிரி இந்த 11ஆம் பாவம் என்பது அவர் என்ன விட்டு செல்கிறார் என்பதை காட்டக்கூடிய பாவமாக இருக்கும். 11ஆம் பாவம்
ஒற்றைப்படையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர் அதாவது பொருள்கள் நிலையில எதையுமே என்ன பண்ண மாட்டார், கொடுத்துட்டு போக மாட்டார். 11ஆம் பாவம் வெறும் ஒற்றைப்படையா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க குழந்தைகளுக்கு அவர் எதுவுமே அங்க வச்சுட்டு போறதுங்கிறதே இருக்காது. அப்படி இருக்கும். வெறும் புகழையும் பேரையும் மட்டும் கொடுத்துட்டு போவார். அவர் பையனாப்பா நீ அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லும். ஆனால் இந்த பொருள் ரீதியாக எதுவும் இருக்காது. அப்ப இந்த 11ஆம் பாவம் என்பது அவர் வாழ்வில் எதை விட்டு சென்றார் என்பதை காண்பிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது. அப்புறம் அந்த 11ஆம் பாவம் என்பது சுறுசுறுப்பு என்பதற்கு உரிய பாவம். அதே போல இந்த 11ங்கிறது தான் ஒரு குழுவாக இருத்தல். குழுவாக இருக்கிறதுனா என்ன? சங்கம், கட்சி, இதெல்லாம் வந்து ஒரு குழுவா இருக்கிறது தானே. இந்த மாதிரி இப்ப நம்ம கூட்டுத்தவம், மன்றம், தவ மையம், இதெல்லாமே 11ஆம் பாவம். அதாவது தனியாக இல்லாமல் ஒரு ஒரு குழுவாக இருந்து ஏதாவது செய்யறோமா, அது எல்லாமே இந்த 11ஆம் பாவத்துல வரும். அப்ப கட்சி என்பதும் 11ஆம் பாவத்துல வரும். நண்பர்கள் அப்படின்னா ஒன்று கூடுதல்னு வருது இல்லையா, அது 11ஆம் பாவத்துல வரும். ஒரு மாநாடு நடத்துறது 11ஆம் பாவத்துல வரும். அப்ப சபை, சபை, சங்கம், குழு, கட்சி, மாநாடு, இது எல்லாமே இந்த 11ஆம் பாவத்தை சேர்ந்ததாக இருக்கு. அப்ப இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிற ரீதியாக நாம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி குழுக்களில் இணைந்து சேவை செய்வது என்று ஆகும். பொதுவாக இந்த 11ஆம் பாவ ரீதியாக நம்ம இந்த சேவையை ஏன் செய்யணும் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, ஒரு ஜாதகத்தில் நம்ம எது மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம், எந்த 2 பாவம் வந்தால் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம்? 8, 12. 8, 12 வந்துச்சுனாலே அங்க சாஃப்ட்வேர்ல ரெட்டிங்ல காமிச்சிடும். அந்த இறுதி தொடர்பு வந்து அந்த சிகப்பு கலரே இல்லாம இருந்துச்சுன்னா நல்ல ஜாதகமா இருக்கும். இப்ப 8, 12. இப்ப பாருங்க, இது 2ம் தான் மோசமான பாவம், மனிதனுக்கு தீமை விளைவிக்கக்கூடியது. இப்ப 8 வந்து நாம வீழ்த்த வேண்டும், 8 வந்து டீஆக்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எது பண்ண முடியும்? 7 என்பதுதான் 8க்கு 12ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா 8 செயலிழந்து போகும். 11ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா 12 செயலிழந்து போகும். அப்ப 11ஆம் பாவத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, அங்கதான் என்ன பண்ணணும், இந்த சங்கம், குழு, இந்த மாதிரியான சபை, இவற்றில் இணைந்து சேவை செய்யும் போது அந்த 12ஆம் பாவம் அடிபடும். 8க்கு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க இண்டிவிஜுவலா 7ஆம் பாவ ரீதியாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நீங்களா தனியாக தனி மனிதனுக்காக நீங்க செய்யறது. ஒரு அமைப்பு ரீதியாக செய்வதெல்லாம் 11. தனியா செய்யணுங்கும் போது என்ன ஆகுது, நீங்க உங்களுடைய பொருள் 6ஆம் பாவத்தில் பெற்ற பொருளை சமுதாயத்துக்கு கொடுத்து அங்க 7ஆம் பாவத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும், 8ஆம் பாவம் அடிபடும். அப்ப இந்த 11ஆம் பாவம் என்பது இந்த குழுவாக சேர்ந்து சேவை செய்யக்கூடிய அனைத்தும் 11ஆம் பாவம் என்று வருகிறது. அதுல நல்ல குழுவில் பார்த்து செய்யணும். அந்த சேவையாக இருக்கக்கூடியதும் இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குழுவிலையும் வந்து எந்த குழு சிறந்த குழுவாக எது வந்து நல்லதை செய்யுதுன்னு ரொம்ப பார்க்க வேண்டியா இருக்கு. இன்னைக்கு நிறைய குழு, சபை எல்லாமே ஏற்படுத்திக்கிறாங்க, அறக்கட்டளையே ஏற்படுத்திக்கிறாங்க. அறக்கட்டளை ஏற்படுத்திட்டு அதுல வந்து பொருளாதாரத்தை அவர்கள் மேம்படுத்தி பணத்தை சுருட்டுற அறக்கட்டளை நிறைய வந்து. அப்ப அங்க 11ஆம் பாவம் அவருக்கு 2 நாள் ஆர்வத்தா இருக்கும். அவரை என்ன பண்ணுவாரு, ஒரு அறக்கட்டளை வச்சு அவர் குடும்பத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி போயிடும். சரி, அப்புறம் இந்த உச்சநிலை கல்வி என்பது 11ஆம் பாவம். நம்ம சாதாரண 4ஆம் பாவங்கிறது அடிப்படை கல்வி என்று சொல்லுவோம். இப்போ பொதுவாக 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 4ஆம் பாவம்னு வச்சுக்கலாம், +2 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்றீங்க இல்லையா, அங்க போகும்போது 9ஆம் பாவம்.
11ஆம் பாவம் என்பது இப்ப பிஹெச்டி வரைக்கும் போறாங்க இல்லையா, அதெல்லாம் 11ஆம் பாவம். அப்ப 11ஆம் பாவம் ஒற்றைப்படையாக ஒருத்தருக்கு இருந்தா அவர் பிஹெச்டி வரைக்கும் படிப்பாருன்னு சொல்லிடலாம். ஆனால் அது ஒரு கண்டிஷன். 9ஆம் பாவமும் ஒற்றைப்படையாக இருந்து 11ம் ஒற்றைப்படையாக இருந்தால் தான் அது நடக்கும். 9ஆம் பாவத்துல 6, 8, 12 வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, 11ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தாலும் பிஹெச்டி வாங்க முடியாது. ஏன்? நீங்க பிஎஸ்சி, எம்எஸ்சி படிக்காம எப்படி பிஹெச்டி போவீங்க? முடியாது. ஆனா அவருக்கு வந்து 11ஆம் பாவம் ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா, அவர் அகம் சார்ந்ததுல என்ன பண்ணுவாரு? ஞானத்தை அடைந்து விடுவார். ஆன்மீக கல்வியில் உயர்ந்த கல்விக்கு போயிருவார். அப்ப இப்படி பார்க்கணும். அந்த கல்வியில உச்சநிலை கல்வி என்று. அதுக்கப்புறம் இந்த பாவம் உறவுகளில் யாரை குறிக்கும் என்று சொன்னால், சித்தப்பா, மருமகன், மருமகள் இதை எல்லாத்தையும் இந்த 11ஆம் பாவம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். சரி. அடுத்து மருத்துவம் என்பதில் இந்த 11ஆம் பாவம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்று நம்ம இப்ப பார்க்கணும். பொதுவாக வந்து ஜோதிடமே 3 விஷயத்துக்கு தான் பொதுவா பார்ப்பாங்க. எதுக்கு? உடம்பு முடியல, நோயி அப்படின்னா ஜாதகம் பார்க்குறோம். அப்புறம் தொழிலு, வேலை அப்படின்னா ஜாதகம் பார்க்குறோம். இன்னொன்னு கல்யாணம் ஆச்சா, குழந்தை பிறந்துச்சா, ஜாதகம் பார்க்குறோம். இது 3 தவிர வேற எதுக்காவது ஜாதகம் பார்ப்போமா? அப்படிலாம் வேற யாரும் பார்க்கறதில்ல. என் ஜாதகத்த கொண்டு வந்து குடுத்து, எனக்கு ஆன்மீகத்தில் நான் உயர்ந்த நிலை அடைவேனா? நான் நிறைய சேவை செய்வேனா? அப்படின்லாம் யாரும் ஜாதகம் பார்க்க வர்றதில்ல. எல்லாம் இந்த 3 இடத்துக்கு தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இந்த 3ல பிரச்சனை இருந்தாலும் வருவாங்க. இந்த 3ல வந்து நடக்கலன்னா வருவாங்க. இந்த 3 நடக்கணும்னா வருவாங்க. அப்படிதானே? அப்ப இந்த மருத்துவம் என்பதில் இந்த 11ஆம் பாவம் எப்படி வேலை செய்கிறது என்று கேட்டால், இந்த இதுதான் டாப் பாவம்னு சொல்லிட்டோம். எப்படி? பூரண குணம் அடைதல் என்பதுதான் 11ஆம் பாவம். அப்ப மருத்துவ ஜோதிடத்துல இந்த 11 நிறைய இடங்கள்ல வந்துச்சு. 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் நிறைய இடத்துல 11 காமிக்குது. அது மட்டும் இல்ல. இந்த 11ஆம் பாவம் எந்த கிரகம் அதற்கு உபநட்சத்திரமாக வந்து அந்த எந்த கிரகம் அதுக்கு இருக்குதோ, அந்த கிரகம் பல பாவங்களில் நட்சத்திராதிபதியாகவோ, உபநட்சத்திராதிபதியாகவோ வந்தால், இது என்னது நட்சத்திராதிபதியாக, உபநட்சத்திராதிபதியாக? இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து நம்ம விளக்கணும். என்னன்னு கேட்டோம்னா, இப்ப ஒரு பாவம்னு சொல்றோம். இப்ப 1ஆம் பாவம் அப்படின்னு சொல்றோம். 1ஆம் பாவத்துல 1ஆம் பாவத்துக்கு அதிபதி எதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடியெல்லாம் இப்ப சிம்ம லக்கினம் அப்படின்னு சொன்னா, அவர் சிம்ம லக்கினம், லக்கின அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்ப நம்ம அப்படி சொல்றது இல்ல. அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது? அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி யார் என்று அது நட்சத்திர அதிபதி. அந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் அதையும் 9ஆ பிரிச்சு அது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்த்தால், அந்த நட்சத்திரத்துக்கு உபநட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் என்பதுதான் 1ஆம் பாவத்துக்கு உரிய கிரகம் என்று சொல்கிறோம். நாம் இங்க எல்லாமே இப்ப இந்த சிஸ்டத்துல உபநட்சத்திரத்தை வைத்து பார்க்கிறோம். ஏன் ஒரு இடத்த நல்லா புரிஞ்சுக்க. பொதுவா அந்த கட்டத்தை மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறத இன்னைக்கு ஜோதிடம் பெரும்பாலானோர் இருக்காங்க. நீங்க ஜாதகத்தை அனுப்புனாலே ராசி கட்டம், அம்ச கட்டம் 2 தானே அனுப்புறீங்க. வேற என்ன அனுப்புறீங்க? ஒண்ணும் குடுக்கறது இல்ல. சில பேர் நோட்டே அவ்வளவுதான் போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப அதுல ஓரளவுக்கு அந்த பாரம்பரியத்துல கொஞ்சம் தீர்க்கமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லக்கினம் ஒரு ஒரு கிரகம் அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது, அந்த நட்சத்திரத்திற்கு உரிய கிரகம் எங்க இருக்குது, அப்ப நட்சத்திர அதிபதி என்பதை பார்க்கக்கூடியதுதான் சாரம் பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நீங்க பாதசாரம் என்று சொல்வார். பாதசாரம்னா என்ன? இது எந்த பாதத்தில் இருக்கிறது, எந்த சாரத்தில் இருக்கிறது, எதனுடைய சாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பாதசாரம் சொல்லுவாங்க. அப்ப இந்த பாதசாரம்ங்கிறது பொதுவா என்ன பண்றாங்கன்னா, 9 கிரகங்களுக்கும் பாதசாரம் போட்டுருவாங்க. நீங்க ஜாதகத்தை நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, ராசி கட்டம், அம்ச கட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்த பக்கத்தை திருப்புனீங்கன்னா, பாதசாரம் என்று இருக்கும். அதில் 9 கிரகத்துக்கும் பாதசாரம் போட்டிருப்பாங்க.
என்னன்னா அந்த கிரகம் நின்ற இடத்துல எந்த நட்சத்திரத்துல நிக்குதுன்னு சொல்லி அது அதனுடைய நட்சத்திரத்தை போட்டுருவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம்னு ஒண்ணு இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். நமக்கு தெரியும் 3 நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3 நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம்னா 9 கிரகத்துக்கு 3 27 நட்சத்திரம் வந்துருச்சு இல்லையா? அப்ப இது எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதுக்குரிய கிரகம் என்பதுதான் என்ன நட்சத்திர அதிபதி. அங்க என்ன போட்டிருப்பாங்க, அந்த பாதசார கட்டத்துல இது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு போட்டுருவாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் ஜோசியருக்கு மனப்பாடமா தெரியணும். அதை போட்டிருக்க மாட்டாங்க அந்த கட்டத்துல. அது நமக்கு மனப்பாடமா அதெல்லாம் மனப்பாடமா வச்சுக்கணும். அந்த கிரகம் எங்க இருக்கிறதுன்னு பார்க்கணும். அது 6, 8, 12ல மறைஞ்சு போச்சா, 1, 5, 9ல இருக்கா, 1, 4, 7, 10ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அதுதான் நல்லதை பண்ணும்னு சொல்லுவோம். அப்ப ஒரு கெட்ட இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது நின்ற நட்சத்திரத்துக்குரிய அதிபதி நல்ல இடத்தில் இருந்தால் அது நல்லதைத்தான் செய்யும். நான் அதனாலதான் சொன்னேன், நீங்க சாதாரணமா நிறைய பேர் வந்து கேள்வி பதில கூட என்ன கேட்குறீங்க, எனக்கு இந்த லக்கணம் இந்த கிரகம் இங்க இருக்குது சார், இது நல்லதா கெட்டதா? அது அப்படி சொல்ல முடியாது. நல்லது என்று சொல்ல முடியாது. சார் லக்கணாதிபதி 9ல இருக்கு சார், நல்லதா? நல்லதுதான். 9ல எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்துக்கு உரியவன் 8ல இருந்தான்னு வச்சுக்கங்க, அது போல மோசம் எதுவுமே இல்லை. இது எப்படி என்ன சார் லக்னாதிபதி 9ல இருக்கு நல்லது தானே? இதுதான் இப்படிதான் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 90% ஜோதிடர்கள் இப்படி பார்த்துதான் பலன் சொல்கிறார்கள். உனக்கு என்னப்பா 7ஆம் அதிபதி வந்து 9ல இருக்கு, சூப்பரா கல்யாணம் அருமையா நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 9ல எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எங்க இருக்கு, அது 12ல போய் மறைஞ்சிருச்சு, 8ல போய் இருக்கு. 12ல மறைஞ்சு போச்சுன்னா டைவர்ஸ் ஆயிரும். 8ல இருக்குன்னு சொன்னா சண்டையின் பிரச்சனைகளே அவள் வாழ்க்கை ஓடும். என்ன சார் 7 குடையவன் 9ல இருந்து வாழ்க்கை இப்படி இருக்குது, ஜோசியர்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே. ஆமாம், அது நின்ற நட்சத்திரத்துக்குரிய கிரகத்தை அவர்கள் பார்க்கவில்லை. சில பேருக்கு 7 குடையவன் 6ல மறைஞ்சிட்டான், என்னப்ப 7 குடையவன் 6ல மறைஞ்சு போயிட்டானே, பொதுவா அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் அது 6ஆம் பாவத்தில் அவன் உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி. அவன் வந்து 5ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், நல்லா தானே இருக்கும், அருமையா இருக்கும். அப்ப இப்படி பார்க்க வேண்டும். அப்ப இப்படி பார்க்கிறவங்களே இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நட்சத்திர அதிபதி அதை 9ஆ பிரிச்சு உப நட்சத்திரம் என்று பார்க்கிறோம். அந்த உப நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எது என்று அதைத்தான் நாம வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சரி, இப்ப என்ன பண்றோம்னா, இதுல பொதுவாக இந்த பாதசாரம் போடுறாங்க இல்லையா, இந்த பாதசாரம் வந்து 9 கிரகத்துக்கு மட்டும் போடுவாங்க. அதே மாதிரி லக்கினத்துக்கு பாதசாரம் போட்டிருப்பாங்க. உங்க நீங்க ஜாதக நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாதசாரத்துல லக்கினத்துக்கு பாதம் போட்டிருப்பாங்க, 9 கிரகத்துக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் 12 பாவத்துக்கும் பாதசாரம் போடுவது இல்லை. இதுதான் அங்க பிரச்சனையே. இப்ப நாம சொல்ற இந்த சாப்ட்வேர்ல 12 பாவத்துக்கும் பாதசாரம் போடுகிறோம், 12 பாவத்துக்கும் உபநட்சத்திர அதிபதி கண்டுபிடிச்சிடும். அப்ப அதுதான் அந்த 1ஆம் பாவத்துக்கு, அதுதான் இப்ப லக்கினம்னா லக்கின அதிபதியாக அவர் தான் வருவார். இங்க நம்ம அப்படி பார்க்கணும், டீட்டெயிலா போறோம். அப்படி பார்த்த பிறகு அந்த இப்ப குரு என்று வைத்துக் கொள்வோம், லக்கினத்துக்கு உபநட்சத்திர அதிபதி குரு என்று வைத்துக் கொள்வோம். இப்ப என்ன ஆகும், அங்க குருன்னு போட்டுட்டு அந்த குரு நிக்கிறார் பாருங்க, குரு எந்த இடத்துல போய் இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார், எந்த உபநட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறத அந்த தொடர்புகளை எடுத்து அதை கண்டுபிடிக்கிறத நம்ம இறுதி தொடர்புன்னு சொல்றோம். இப்போ இந்த 11ஆம் பாவம் என்பது நிறைய கிரகங்கள் இந்த 11ஆம் பாவத்துக்குரிய அந்த நட்சத்திரத்திலோ உபநட்சத்திரத்திலோ நிறைய இருந்ததுன்னு சொன்னோம்னா
அது இறுதி தொடர்புல நிறைய 11 11 11 காமிக்கும். அப்படி காமிச்சா அவர் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட்டே ஆக மாட்டார் வாழ்க்கையில. அப்படி அட்மிட் ஆனாலும் சும்மா உறவாரு, ஒரு நாள்ல பூரண குணமாகி வந்துருவார். இந்த 11ஆம் பாவம் மட்டும் நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆகியிருந்தா, நம்ம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் மூடி விடலாம். இது மருத்துவ ஜோதிடத்துல டாக்டர்களுக்கு ஆப்போசிட்டான பாவம். இதுல நோயே வராது. இந்த 11ஆம் பாவம் என்பது அதிகமான தொடர்புல இருந்தா மருத்துவமனைக்கு அவரு என்ன பண்ணார், தங்கி சிகிச்சை எடுக்க மாட்டார். அப்படி இருக்கும். 12 என்பதுதான் மருத்துவமனையில நீண்ட நாள் நிறைய பேர் ஆஸ்பத்திரியிலேயே மாசக்கணக்கில் இருக்காங்களே, அங்க அவருக்கு 12 செயல்படும். 12ஆம் பாவம் தான் அப்படி நீண்ட நாளா இருக்கிறது. 11ங்கிறது முழுமையாக குணமாகி வந்துருவாரு. போனாலும் உடனே வந்துருவார், போகவே மாட்டார். அப்படி இருக்கும். அப்ப இப்ப இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு குணாதிசயம் சொல்லியிருப்போம். இப்ப குருன்னு சொன்னோம்னா கல்லீரல்னு சொல்லியிருப்போம். இப்ப குரு 11ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. 11ஆம் பாவத்துக்கு குரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தேவையில்லாம கொழுப்பு சேரவே சேராது. அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? வராது. கல்லீரல் பிரச்சனை வருமா? வராது. அப்ப அந்த 11ஆம் பாவம் குருவாக இருந்தால் அந்த குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. ஆனா அந்த 11ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்புல இருக்கணும். ஆனா அதுல 8 12 இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த இது சார்ந்த பிரச்சனை வரும்னு சொல்லணும். இப்ப பாருங்க, 11ஆம் பாவத்துக்கு குரு வந்தா நல்லது, ரைட்டு. அதனுடைய இறுதி தொடர்பு எப்படி இருக்கணும்? ஒற்றைப்படையா இருக்கணும். வந்தா நல்லதுக்கு நல்லது. 8 12ஆ போச்சுன்னா அது கெட்டதுக்கு கெட்டதா போகும். இப்ப பாத்தீங்களா? அப்ப எப்படி பார்க்கணும்? 2 சைடையும் பார்க்கணும். இப்ப சூரியன் அப்படின்னு சொன்னோம்னா, சூரியன்னா கண்ணு, மூளை, காற்று, முதுகுத்தண்டு, எலும்பு இதெல்லாம் சொல்றோம். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. 11ஆம் பாவம் சூரியனாக இருந்து கண்டிஷன் ஒற்றைப்படை தொடர்பில் இருந்தால். இரட்டைப்படை தொடர்புல இருக்குன்னு வச்சுக்கோ, 2 நாள் ஆர்வத்துல இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன வரும்னா, இது சம்பந்தமா நோய் வரும், பணம் செலவாயே சரியாயிரும். ஆனா 8 12 இருந்துச்சுன்னா, அது இது சம்பந்தமான நோய்கள் நிறைய வரும். அப்படி வந்துரும். புதன் 11 தொடர்பு வந்துச்சுன்னா நரம்பு சம்பந்தமான நோய் வராது. இது மாதிரி அந்தந்த கிரகங்களுக்குரிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம நம்ம கிரகக்காரங்கள் பார்த்தோம் இல்லையா? அது இந்த 11ஆம் பாவத்துக்கு அந்த ஒரு கிரகம் வரும்போது, அந்த கிரகத்துக்குரிய கேரக்டர்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அது சார்ந்து எந்த பிரச்சனையும் வராது. எப்ப 11ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால். அப்படி. இப்ப நம்ம கூட இந்த ஒற்றைப்படையில கூட 5, 9 கொஞ்சம் நம்ம நெகட்டிவா வச்சிருப்போம். ஒற்றைப்படையில 1, 3, 7, 11 நல்லதுன்னு சொல்லுவோம். 5, 9 சோம்பேறின்னு சொல்லுவோம். மற்ற பாவங்களுக்கெல்லாம் 5, 9 வந்துச்சுன்னா தப்பு. ஆனால் இந்த 11ஆம் பாவத்துக்கு 5, 9 வந்துச்சுன்னா நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஞானத்துக்கு போகக்கூடிய உச்சநிலை பாவம். இங்க 5, 9 இருந்துச்சுன்னா என்ன? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லதுதான், நல்லதுதான். ஒற்றைப்படை பாவம் என்ன வேணாலும் வரலாம். 1, 3, 7, 11 வரலாம், 5, 9 வரலாம். ஆனால் 8, 12 மட்டும் வரக்கூடாது என்பதை நாம் பார்த்துக்கிறோம். சரி. இப்ப நீங்க 11ஆம் பாவம் ஒற்றைப்படையா ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கங்க, அடிச்சு சொல்லிவிடலாம். இவர் குண்டா இருக்க மாட்டார். உடம்பு வெயிட்டு ஓவர் வெயிட்ல வராது. நல்லா இருப்பார், நார்மலா இருப்பாரு, உற்சாகமாக இருப்பாரு, நல்ல காமெடியா பேசுவாரு. அவருக்கு வாழ்க்கையில தோல்வியே இருக்காது. 12ஆம் பாவம் என்பது தோல்வி. 11ஆம் பாவம் என்பது தோல்வியே இருக்காது. எது? வெற்றி. வெற்றி. அகம் சார்ந்த வெற்றி. அப்படி நம்ம பார்க்கணும். அதே போல இப்ப இந்த 12ஆம் பாவம் என்பதுதான் சோர்ந்து போறது. அப்ப 11ஆம் பாவம் உற்சாகமாக இருக்கிறது. அப்ப 11ஆம் பாவம் என்பதை ஆரோக்கியத்துக்குரிய பாவம் என்று சொல்லலாமான்னா சொல்லலாம். அப்ப இந்த 11ஆம் பாவம் பொதுவாக மருத்துவர்களுக்கு எதிரான பாவம் என்பதை நாம சொல்லலாம். சரி. அதே போல இந்த 11ஆம் பாவம் என்பது ஆர்டிபிஷியலா தன்னை வளர்த்துக் கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. 4ஆம் பாவம் 4ஆம் பாவம் திறமையை வளர்த்துக் கொள்வாங்க. எப்படி? ஆர்டிபிஷியலா. ஆனா 11ஆம் பாவம் நேச்சுரலா அது வரும். நீ இப்ப 4ஆம் பாவம் அப்படிங்கிறது எப்படின்னா,
நிறைய புத்தகத்தை எடுத்து ஒவ்வொன்றிலையும் அப்படியே நோட்ஸ் எடுத்து வந்து ஒரு 1 மணி நேரம் பேசுவார். ஆனா பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கும். இந்த 11ஆம் பாவம் என்பது எங்கேயுமே எதையுமே படிக்க மாட்டேன். இப்ப என்னைய மாரின்னு வச்சுக்குவோமே, நான் எந்த நோட்ஸும் எடுக்க மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். அப்ப ஏதாவது நம்ம மகரிஷி தலைப்பு ஏதாவது ஒரு தலைப்புக்கு எப்ப சொன்னாலும் சரி. திடீர்னு வந்து இந்த இந்த தலைப்புல பேசுங்கன்னு சொன்னாலும் 1 மணி நேரம் பேசணுமா, 2 மணி நேரம் பேசணுமா பேசுவோம். அது எப்படி வரும்? நேச்சுரலா வரும். அப்ப அங்க 11ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் பாவங்கிறது நிறைய அங்கங்க எடுத்து ஆனால் இப்பொழுது இந்த மனவளக்கலை பேராசிரியர்கள்லாம் 4ஆம் பாவமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த பவர் பாயிண்ட்ல போட்டு இப்படி பண்றது எல்லாமே 4ஆம் பாவத்துல தான் போகும். ஆர்டிபிஷியலா இருக்கும். நேச்சுரலா இருக்காது. 11ஆம் பாவம் என்பது நேச்சுரல். அது என்ன இன்ஸ்டிங்க்டா உள்ள இருந்து வரும். அப்படி வரக்கூடியதெல்லாம் 11ஆம் பாவமாக இருக்கும். அதேபோல இந்த 5ஆம் பாவம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, தான் மட்டும் ரசிப்பார். தனியா போய் ரசிப்பார். தனியாக மகிழ்ச்சியா இருப்பார். மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது தனியாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே தனியாவே போய் ரசிக்கக்கூடியவரா இருப்பார். இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து கூட்டமாக ரசித்தல் என்பதற்கு வருவாங்க. 5ஆம் பாவத்துல இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, தனியா தவம் பண்ணுவார். இந்த 11ஆம் பாவம் இருக்கிறவரு கூட்டு தவத்துக்கு வருவார். இது மாரி அந்த அந்த 11ஆம் பாவம் கொஞ்சம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால இப்ப 5ஆம் பாவம்னா, ஒரு தனி மனிதனுடைய பர்த்டே கொண்டாடுறது 5ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. ஆனா, ஒரு கோயில் திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா? அது 11ஆம் பாவம்னு வச்சுக்கலாம். இந்த மாரி நம்ம பார்க்கலாம். அதேபோல இந்த 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்றத தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நாகரிகத்தின் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. 1ஆம் பாவம் உயிர், 3ஆம் பாவம் மனமாக வந்து அங்க தான் என்ன ஆகுது, அத அத அதனுடைய வளர்ச்சி தொடருது. அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 3ஆம் பாவத்த வந்து நம்ம சாஃப்ட்வேருக்கெல்லாம் 3ஆம் பாவம் சொல்லுவோம். 3ஆம் பாவம் அப்படிங்கும்போது, அதுக்கு அடுத்து 7 என்பது அதை விட வளர்ச்சி. 11ங்கிறது அதை விட அது அப்டேஷன்ல டோட்டல். இதுக்கு மேல அப்டேஷன் தேவையில்லைங்கிற அளவுக்கு போகும் 11. அந்த மாரி அ அதாவது இந்த ஒரு ஆன்மா வந்து உலகியல்ல ஒரு உச்சநிலை அடையக்கூடியதுங்கிறதுனால 3, 3லேருந்து 3, 4, 5, 6, 3லேருந்து 5 7ஆம் பாவம், 7லேருந்து 5 11ஆம் பாவம். அப்ப அது மாரி வளரக்கூடியதாக இருக்கிறதுல வளர்றதுல உச்சகட்ட பாவம் 11ஆம் பாவம். சரி. ஆக இந்த 11ஆம் பாவத்துக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, தவறை முழுமையாக திருத்திக் கொள்வார்கள். அவங்களுக்கு முன் அ அதாவது சங்கீத கர்மத்திலிருந்து எது இருந்தாலுமே, இவங்க என்ன பண்ணிருவாங்க, முழுமையாக அதை திருத்திக் கொள்வார்கள். அப்ப அதனால தான் இந்த வயசான காலத்துல இந்த 11ஆம் பாவம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். 11ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கங்க. லக்கினத்துல 11 வந்து 11ஆம் பாவம் ஒற்றைப்படையா இருக்குன்னு வச்சுக்கங்க. அவரு வயசான காலத்துல நல்லா இருப்பார். ஏன்? இப்போ 11ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்னா, இந்த மருமகன், மருமகள்னால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். கடைசி காலத்துல நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்க இந்த கடைசி காலத்துல நிம்மதிங்கிறது யாரு? வீட்ல இருக்கக்கூடிய மகன், மகள், மகனுக்கு வரக்கூடிய மருமகள், மகளுக்கு வரக்கூடிய மருமகன். இப்ப அந்த 2 பேர் வர்றாங்க பாருங்க. அவங்களுடைய நிலைய வச்சு தான் உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை வாழ்க்கை. இப்ப மருமகன் நல்லா இல்லன்னா, இவர் நிம்மதியா இருக்க முடியாது. மருமகன் நல்லா இல்லன்னா சோறு கிடைக்காது. அப்ப 11ஆம் பாவம் யாருக்கெல்லாம் 8, 12 இருக்கோ, அவங்களுக்கு இது 2மே பிரச்சனையாவே இருக்கும். 11ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால், இவர்கள் ரீதியாக பிரச்சனையே வராது. வயதான காலம் என்பது ரொம்பவும் திருப்தியான காலமாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்வோம். அடுத்து தொழில்ல பார்த்தோம்னா, ஒரே தொழில் செய்வாரு, தொடர்ந்து செய்வாரு, நஷ்டம் இல்லாமல் தொழில் செய்வார். 11ஆம் பாவம். அப்ப இந்த 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்த தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன ஆகும்? தொழில்ல திருப்தி இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் திருப்தி இருக்கும். அந்த மாரி அவரு செய்யக்கூடியவராக இருப்பார். இதே இந்த அகம் சார்ந்த தொழில் செய்றாங்கல்ல, அதாவது முதலீடு போடாமல், இப்ப இந்த அரசியல், சினிமா துறை, கன்சல்டன்சி இது மாரிலாம் நடத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 11ஆம் பாவம், 10ஆம் பாவம் 11ல தொடர்பு இருந்துச்சுன்னா, இல்ல 5ஆம் பாவம் 11 தொடர்பு கொண்டாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுல வந்து ஈஸியா ஜெயிப்பாங்க.
இப்ப இந்த ஒருத்தர் அரசியல்ல ஜெயிக்கிறார். இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு. அவர் பணம் குடுத்து ஓட்டு வாங்கல. அவருக்கு 11ஆம் பாவம் நல்லா ஆக்டிவேட். 5ஆம் பாவம் 11ல தொடர்புல இருக்கும் அவருக்கு. அப்படி இல்லன்னா இவருக்கு காசு குடுத்து தான் ஓட்டு வாங்குவார். இந்த 11ஆம் பாவம் என்பது என்ன ஆயிரும்? அந்த மாதிரி அந்த அகம் சார்ந்ததுல ஒரு சுலபமான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல அ இந்த 11ஆம் பாவம் அ 10ஆம் பாவம் 11ல தொடர்பு இருந்துச்சுன்னா, தொழில்ல யாரும் இருக்க மாட்டாங்க. போட்டிகளே இருக்க மாட்டாங்க. தொழில்ல போட்டி என்பது இருக்காது. இப்ப 6ஆம் பாவம் 11 தொடர்பு கொண்டுச்சுன்னா, 6ஆம் பாவம் டாக்டர்ன்னு சொல்றோம். அந்த டாக்டருக்கு போட்டியா எந்த டாக்டரும் வர முடியாது. அந்த மாரி இருக்கும். 5ஆம் பாவம் அப்படின்னா அரசியல்ல அவருக்கு எதிர்த்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியல இல்லையா? அவருக்கு 5ஆம் பாவம் 11ல தொடர்புல இருக்கும். அதேபோல 9ஆம் பாவம் 11ல தொடர்பு இருந்தா, அவர் ஆன்மீகத்துல அவருக்கு போட்டியா எதுவுமே பண்ண முடியாது. எந்த பாவமும் 11 தொடர்பு இருந்தா, அவருக்கு எதிர்த்து போட்டியாக யாரும் செயல்பட மாட்டார்கள். போட்டியே இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி. அதே திருமணத்துல எடுத்துட்டோம்னா, இப்ப 7ஆம் பாவம் 11 தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னா, 7ஆம் பாவம் ஒற்றைப்படை இருந்தாலே ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிர்றோம். ஒற்றைப்படை இருந்தாலுமே, இப்ப 1, 3, 5, 7ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. 9 இது எது வேணாலும் இருக்கலாம். சரி. 11 வந்துச்சுன்னா, 7ஆம் பாவத்துல 11ம் சேர்ந்து வந்துச்சுன்னா, அவரு எப்படி இருப்பாரு? முழு திருப்தியோடு, முழு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையும். அப்ப 7ஆம் பாவம் அ ஒற்றைப்படை தொடர்பு வேணும். அதுல 11 வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சரி. இப்போ இந்த 11ங்கிறதுல எப்படின்னா, இப்ப 5ஆம் பாவம் தான் குழந்தை பிறப்புன்னு நம்ம பொதுவா பார்ப்போம். ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும்னா 5ஆம் பாவத்த பார்ப்போம். அப்ப இது ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்கினத்துல 5ஆம் பாவம் 11ஆம் தொடர்பு இருக்கு. லக்கினம் 11 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கங்க. அவருடைய பார்ட்னர் இருக்கார் இல்லையா? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அவருக்கு குழந்தை பிறப்பு சுலபமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப 5ஆம் பாவம்ங்கிறது அவருக்கு குழந்தை பிறப்ப காட்டும். அதே 11ஆம் பாவம்னா, அவருடைய கணவனுக்கோ, மனைவிக்கோ குழந்தை பிறப்பு சுலபமாக இருக்கும் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கும். அதேபோல இப்ப 5ஆம் பாவம் ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா, அவரு விட்டுக் குடுப்பாரு. ஆனா 5ஆம் பாவம் 11ல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. அது 11ஆம் பாவம் அப்படிங்கிறது இருக்கும்போது, அவருக்கு விட்டுக் குடுப்பாங்க. அதாவது 5ஆம் பாவம் என்பது தான் விட்டுக் கொடுத்தார். 11ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, தனக்கு விட்டுக் கொடுக்கக்கூடியவராக அந்த வாழ்க்கை துணை அமைவாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால எப்பயுமே பொதுவாக இப்ப இப்ப 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றதுன்னு வச்சுக்கங்க. அவர் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். அவர் தொழில்ல இருந்து அவருடைய எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா 5ஆம் பாவம் 11 இருந்துச்சுன்னு சொன்னா, அதுதான் சிறப்பாக இருக்கும். இப்ப 5ஆம் பாவம் ஜோதிடத்துக்கு 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் 10 தொடர்பு கொண்டா ஜோதிடத்த புரொஃபஷனா பண்ணுவாரு. ஆனா 5ஆம் பாவம் 11 தொடர்பு கொண்டுச்சுன்னா, அவர் சிறப்பான ஜோதிடரா இருப்பார். அவரு பேரு புகழோட அந்த மாதிரியான ஒரு ஜோதிடரா இருப்பார். எல்லாமே அப்படிதான். அப்ப ஒவ்வொன்னுலயும் அதே இப்ப 3ஆம் பாவம் 10 தொடர்பு கொண்டுச்சுன்னா, அவரு சாஃப்ட்வேர்ல ஒரு பெரிய தொழில்ல வந்து நல்ல ஒரு போஸ்டிங்ல இருப்பார். ஆனா 3 11ல தொடர்பு கொண்டுச்சுன்னா, அதுல ரொம்ப சிறப்பாக இருப்பார். அப்படி இருக்கும். அப்ப இந்த 10க்கும் 11க்கும் என்ன வித்தியாசம்? 10ன்னா ஒரு அதிகாரம், அதுல பொருள் எல்லாமே கிடைக்கும். 11ங்கிறது அவரு அ ஒரு உச்சத்துல இருப்பாரு. அவரு அவரு நீங்க போஸ்டிங் இருக்கோ இல்லையோ, ஆனா அவரு வந்து ஒரு தனித்தன்மையாக ஒரு அ பார்க்கக்கூடியவராக அ இருக்கக்கூடிய நிலை வரும். இன்னைக்கு இப்ப சயின்டிஸ்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம இதுல நெறைய சயின்டிஸ்ட் வந்தாங்க. இருந்தாலும் இப்ப என்னாச்சு, அப்துல் கலாம்ங்கிறது வந்து அப்படி தனியா சொல்லக்கூடியவராக இருக்கார்ல. இப்ப அவர விட இன்னும் நல்ல திறமையான சயின்டிஸ்ட் பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டால், அவர்கள் அந்த அகம் சார்ந்த ஒரு துறை இதுல வெற்றியாக பார்க்கப்படுகிறார்கள். ஆன்மீகத்திலயும் அப்படிதான். 9ஆம் பாவம் 10 தொடர்பு கொள்வதை விட 11 தொடர்புல இருந்துச்சுன்னா,
அதுதான் உயர்ந்த ஒரு நிலை. இப்ப 9ஆம் பாவம் 10 தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க அந்த அ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்துட்டு, அறங்காவலரா இருந்துகிட்டு, அத மேம்படுத்துறது, ஆசிரமத்த எப்படி மேம்படுத்துறது, பெருசா கட்டுறது, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா 9, 11ல தொடர்பு இருந்துச்சுன்னா, இப்ப இன்னைக்கு அ உலக சமுதாய சேவக சங்கத்துல 9ஆம் பாவம் 11 தொடர்பு இருந்துச்சுன்னா மகரிஷி மாரி. 9ஆம் பாவம் 10 தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா, எஸ்கே மாரி. அந்த மாரி வந்துரும். 11 தான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எதுலயுமே இந்த 11ங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான பாவம். ஆனால் இப்போ இந்த சமுதாயம் அதை விரும்புகிறதா என்றால் இல்லை. ஒ ஒரு போன வருடம் நினைக்கிறேன். இந்த ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு 10ஆம் பாவம் சிறந்ததா, 11ஆம் பாவம் சிறந்ததான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க. 2 பக்கம் பேசுனாங்க. கடைசியா எங்க குருநாதரே என்ன தீர்ப்பு குடுத்தாருன்னா, 10ஆம் பாவம் தான் சிறந்தது அப்படின்னு தீர்ப்பு குடுத்தாரு. ஏங்க அப்படி குடுத்தீங்கன்னு கேட்டேன். கேட்டா என்ன சொல்றாரு, நம்மல்லாம் மனுஷன் தானே சார். நாமெல்லாம் பொருள் வாழ்க்கையில தானே சார் இருக்கிறோம். இன்னைக்கு சமுதாயம் முழுவதும் பொருள் வாழ்க்கையில தானே சார் இருக்கு. அதனால நான் 10ஆம் பாவத்துக்கு தீர்ப்பு குடுத்தேன்னாரு. அப்ப நீங்க வந்து மக்கள் இன்னைக்கு என்ன மக்கள் இருக்காங்களோ, அவங்களுக்கு தகுந்த மாரி தீர்ப்பு குடுக்குறீங்க. உண்மையான தீர்ப்பு என்ன சார்? இறைவனுடைய தீர்ப்பு என்ன சார்ன்னு கேட்டேன். இறைவனுடைய தீர்ப்பு 11ஆம் பாவம் தான் சார் சிறந்த பாவம். ஆனா நான் வந்து இன்னைக்கு மக்களுக்கு தகுந்த மாரி நான் தீர்ப்பு குடுத்துட்டேன். இப்படிதான் இன்னைக்கு ஜோசியர்கள் எல்லா பேருமே மக்களுக்கு தகுந்த மாரி பலன் சொல்றேன். ஆன்மீக கிளாஸ் நடத்துறவன், மக்களுக்கு தகுந்த மாரி கிளாஸ் நடத்துறேன். நீங்க தியானம் பண்ணி நீங்க இத கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். அப்பதான் நீங்க நெறைய டொனேஷன் குடுப்பீங்க. இப்படி ஆன்மீகம் நடத்துறவங்க தான் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க அதிகமாயிட்டாங்க. ஏன்? மக்களுக்கு தகுந்த மாரி ஆன்மீகம் நடத்துறேன். மக்களுக்கு தகுந்த மாரி ஜோசியம் பார்க்கிறேன். அப்ப என்ன ஆகுது? கடைசியில மக்களை எல்லாம் நாசமாக்கப் போகிறீர்கள் என்பது தெரிகிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த 11ஆம் பாவம் என்பதுதான் திருப்தி. அப்ப 11ஆம் பாவம் ஒற்றைப்படையில் உயர்ந்த பாவமாக இருப்பதால், ஜாதகத்தில் 11 அதிகமாக வருகிறது என்று சொன்னால், அவர் ரொம்ப நல்ல ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்து, நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே, இந்த 11ஆம் பாவம் பற்றிய இந்த விளக்கத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.